மத்திய அரசு ஏராளமான திட்டங்களை கொடுத்துள்ள போதும் திமுக மக்களை ஏமாற்றி வருகிறது என முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி விமர்சித்துள்ளார். கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவருக்கு அதிமுகவினர் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் கலந்து கொண்ட நடிகை காயத்ரி ரகுராம் எஸ்பி வேலுமணிக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தின் போது மக்களிடையே பேசிய எஸ்பி வேலுமணி அதிமுக செய்த திட்டங்களை பட்டியலிட்டு வாக்குகள் சேகரித்தார். மேலும் கோவை மாவட்டத்தில் பாலங்கள், கூட்டு குடிநீர் திட்டம் உள்ளிட்ட ஏராளமான திட்டங்களை செய்துள்ளதாகவும், தொண்டாமுத்தூர் தொகுதி மட்டுமல்லாமல் கோவை மாவட்டம் முழுவதும் அதிமுக ஆட்சியில் மாற்றியமைக்கப்பட்டது என கூறினார். 50 ஆண்டுகளில் இல்லாத வளர்ச்சியை 5 ஆண்டுகளில் அதிமுக கொடுத்துள்ளதை எவராலும் மறுக்க முடியாது என தெரிவித்தார். கோவை மாவட்டத்தை மாற்றி அமைச்சிருக்கிறோம். நம்ம தொகுதி மட்டுமல்ல, யாரும் மறுக்க முடியாது. சாலைகள், பாலங்கள், கூட்டுக்குடி திட்டம் என்று எல்லா திட்டங்களும். ஸ்மார்ட் சிட்டி திட்டம் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு குளங்களையும் எப்படி மேம்படுத்திருக்கிறோம். 50 ஆண்டு காலத்தில் இல்லாத வளர்ச்சியை நாங்கள் கொடுத்துக்கிறோம் 5 ஆண்டுகள். யாரும் மறுக்க முடியாது. நீங்க அவனாசி ரோட்ல 10 கிலோமீட்டருக்கு பாலம் கிட்டத்தட்ட எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு மட்டும் 11 மருத்துவக் கல்லூரி எடப்பாடி கேட்டு கொடுத்தது பாரத பிரதமர். அதே போல இன்னைக்கு சென்னைக்கு மட்டும் மெட்ரோ ரயிலுக்கு 63,000 கோடி கொடுத்தது பாரத பிரதமர். அதை ஆரம்பிச்சது உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்.